பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்குள்ளே இருக்கிற ரவுடிசத்தை டயலாக்காகவும் காமெடியாகவும் சொல்லிட்டு வந்த தமிழ் சினிமாவுக்கு மத்தியில் அதை விஷுவலாகவும் இன்டென்ஸாகவும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கிற அளவுக்கு இதுக்கு முன்னையும் பின்னையும் வேறு எந்த படமும் பதிவு பண்ணியிருக்காது. அந்த சீன் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்ச்செல்வன் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிற சீன் தான். அது வரைக்கும் தன்னை ஒரு அதிகாரமிக்கவனாகவும் மற்றவங்களுக்கு தம் மேலே உள்ள பயத்தை பற்றி ஓவர் கான்ஃபிடண்ட்டாக நினைக்கிற கொக்கிக்குமார் தன்னுடைய பழைய பயத்தை உணர்கிற தருணமாக அந்த சீன் அமைஞ்சிருக்கும். தன்னை வேட்பாளராக தலைவர் அறிவிக்காததால் உணர்ச்சி வசப்படும் கொக்கிக்குமார் வேட்பாளரை மிரட்ட கத்தி எடுக்க, நீ கத்தியை காட்டினா பயப்பட நாங்கள் போலீஸோ பொதுஜனமோ இல்லை அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதி தம் மீது ஆசிட் ஊற்ற வர அரசியல்வாதி அப்படின்னு பலரை பார்த்தும் கொக்கிக்குமார் பயப்பட தொடங்க, அந்த சமயத்தில் தலைவர் குமாரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்க அதிகாரத்திலேருந்து அனாதையாக்கப்பட்ட கொக்கிக்குமார் உச்சகட்ட பயத்துக்கு போகிறான். இங்கே இருக்கிறவனுங்கள்லாம் நாம் நினைக்கிற மாதிரியான சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது கொக்கிக்குமாரோட சேர்த்து ஆடியன்ஸுக்கும் உணர்த்துற விதத்தில் இந்த சீன் ஒரு கிளாசிக் தான். அடுத்த கிளாசிக் சீன் கொக்கிக்குமார் செல்விக்கு தாலி கட்டுற சீன். இது கதையோட போக்கையே மொத்தமாக மாத்திர மூமெண்ட். அது வரைக்கும் சந்தர்ப்ப சூழலால் அன்பு கேங்கில் சேர்றது, தாங்க முடியாத உச்சக்கட்ட வழியில் மூர்த்தியோட தம்பியை போடுறது, கிருஷ்ணவேணிக்காக அன்பை கொள்வது, தன்னோட முயற்சியால் அன்பு இடத்துக்கு போகிறது, அந்த இடத்த தக்க வைக்க கொலை பண்ணுறது, தன்னோட அம்மாவை கொண்டதுக்காக தன் அப்பாவே கொள்றதுன்று தனக்குரிய நியாயத்தில் தன்னம்பிக்கையோடு போகிற கொக்கிக்குமாரோட பயணத்தை மொத்தமாக முடிச்சு விடுற மூமெண்ட்டாக அது அமைஞ்சிருக்கும். தனக்கே இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் உச்சக்கட்ட அதிகார திமிரோடு செஞ்ச அந்த செயலால் தான் குமார் தன்னுடைய அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிற ரவியை துரதிருஷ்டவசமாக இழக்கிறான். செல்வியோடைய அண்ணன் மணி ஆப்போசிட் கேங்கில் சேர்றான். அதனால் குமார் கோர்ட்டில் அவனை பிளாக்மெயில் பண்ண செல்வியோட உச்சக்கட்ட பேரை சம்பாதிக்கிறான். செல்வியோடு இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை பிடிச்சி போக அதை நிலைநிறுத்த தலைவர்கிட்ட சீட்டுக்காக சண்டை போடுறான். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய உயரத்திலிருந்து சரிய ஆரம்பிக்கிறான். இந்த காட்சி ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டான 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் செகண்ட் பிளாட் பாயிண்ட்டுக்கான ஒரு சரியான உதாரணமாகவும் அமைஞ்சிருக்கும். மேலும் ஒரு சீன் அடுத்து வர்ற பல சீன்களுக்கு தேவையான இன்டென்சிட்டியை கொண்டிருக்கணுன்ற திரைக்கதை விதிக்கும் பொருந்தியிருக்கும். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய அழுத்தமான பங்களிப்பும் இந்த திரைக்கதைக்கு பெருமளவு உதவி இருக்கும். எந்த ஒரு காட்சியிலையும் பஞ்ச் டைலாக் ஃபார்மேட்டில் அமையாத அதே நேரம் ரொம்பவும் ஆழமிகுந்த அழுத்தமான வசனங்கள் படத்துடைய குவாலிட்டியை பெருமளவு உயர்த்தியிருக்கும். நாயகன் படத்துக்கு கிளாஸாகவும் பாட்ஷா படத்துக்கு மாசாகவும் டைலாக் எழுதின இதே எழுத்தாளர் தான் புதுப்பேட்டைக்கு சட்டிலாகவும் கிரவுண்டடாகவும் எழுதியிருப்பார். எழுத்தாளராக பேர் வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இயக்குனர் செல்வராகவன் அவர்களுக்கு எண்ணத்துக்கு முழு உரிமையும் கொடுத்திருப்பார். தன்னால் இந்த கேரக்டரை கேரி பண்ண முடியுமான்னு தனுஷுக்கு இருந்த தயக்கத்தை உடைச்சதே பாலகுமாரன் அவர்கள் தான். இதை தனுஷ் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார்.